உண்மையான அன்பில் கோபமும் கட்டுப்பாடும் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். இதை புரிந்து கொண்டவர்களை விட எதையும் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்கள்தான் இங்கு அதிகம். அடக்கி வைக்கப்படுகின்ற அன்பும் அளவுக்கு அதிகமாக வைக்கப்படுகின்ற அன்பும் கடைசியில் அர்த்தமே இல்லாமல் தான் போய்விடுகிறது. யாரை நேசித்தாலும் ஓர் அளவோடு நேசியுங்கள். யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசித்து விடாதீர்கள். கடைசியில் அவதிப்பட போவது நீங்களாகத்தான் இருக்கும். உடல் காயத்திற்கு மருந்து போட்டால் சரியாகிவிடும். ஆனால் மனக்காயம் சிலவற்றை மறந்துவிட்டால்தான் சரியாகும். எல்லாவற்றையும் மனதில் தூக்கி சுமப்பதை தவிர்த்தாலே இங்கு பாதி காயங்கள் சரியாகிவிடும். உன்னை விட்டு சிலர் விலகினால் அதற்காக நீ கொஞ்சமும் கவலை கொள்ளாதே. நீ உண்மையாய் இருக்கும் வரை பொய்யானவர்களால் நீண்ட நாட்களுக்கு உன்னோடு இருக்க முடியாது என்ற உண்மையை புரிந்துகொள். ஒருவர் தந்த காயத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் இன்னொருவரிடம் மருந்தையோ ஆறுதலையோ தேடாதீர்கள். நீங்கள் தேடும் அந்த இன்னொருவரும் உங்களுக்கு வலிகளை தந்தால் உங்கள் வாழ்க்கையே இருண்டு விட்டதாக தோன்றும். எந்த சூழலிலும் ஆறுதலுக்கு மட்டும் யாரையும் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்கு நீங்களே ஆறுதலாக இருந்து விடுங்கள். அதுதான் உங்களை வலிமை மிக்கவர்களாக மாற்றும். அதுதான் உங்களுக்கு என்றும் நல்லது. நம்மோடு நெருங்கி பழகிவிட்டு விலகிச் சென்றவர்கள் பல நாட்கள் கழித்து நம்மிடம் வந்து பேசினால் யாரோ அவர்களை நன்றாக ஏமாற்றியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். நம்மிடம் பேச்சை நிறுத்தியவர்கள் நம்மை பற்றி பிறரிடம் பேசத் தொடங்கியிருப்பார்கள். இதுதான் வாழ்வின் யதார்த்தம். தொலைந்தவர்களை தேடிச் செல்லுங்கள், கிடைத்து விடுவார்கள். ஆனால் விட்டுச் சென்றவர்களை திரும்பி கூட பார்க்காதீர்கள். ஒருவேளை அவர்கள் திரும்பி வந்தாலும் திரும்பவும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் திரும்பவும் என்றேனும் ஒரு நாள் நீங்கள் அவர்களால் காயப்பட்டுத்தான் நிற்பீர்கள். வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லை என்று முடிவு எடுப்பது கடினமான காரியம் ஒன்றுமில்லை. ஒரு சிற்பி கல்லை எடுத்து சிலையாக்குகிறார். அதாவது அந்த கல்லில் உள்ள வேண்டாத பகுதிகளை நீக்குகிறார். வேண்டாதவைகள் நீக்கப்பட்டவுடன் சாதாரண கல் அழகான சிலையாக மாறுகிறது. அந்த சிற்பிக்கு தெரிந்தது நமக்கும் தெரிந்துவிட்டால் போதும், எது தேவை எது தேவையில்லை என்று. தேவையானதும் தேவையில்லாததும் சேர்ந்தே நம்மிடம் வரும். நாம் தான் நமக்கு தேவையான நல்லவைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாதவைகளை தவிர்க்க பழகிக் கொள்ள வேண்டும். நம் தோற்றம் அழகாய் இருப்பதற்கு 1000 மெனக்கெடுகிறோம். அது எல்லாம் புறத்தோற்றத்தின் அழுத்தங்கள் தான். ஆனால் எது மிகவும் அழகானது என்று யாரும் தெரிந்து கொள்வதே இல்லை. உண்மையில் அழகானது நம் குணம்தான். அதற்கு எந்த ஒப்பனைகளும் தேவைப்படுவதே இல்லை. நம்மை பற்றி நாம் சிந்திப்பது போலவே மற்றவர்களின் சூழ்நிலைகளை பற்றியும் சிந்திப்பவர்களே உறவுகளை சரியாக கையாள தெரிந்தவர்கள். நமக்கு வலிப்பது போலவே மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்பதை உணராதவர்களால் தான் உறவுகளுக்குள் பிரிவுகளே ஏற்படுகிறது. தனியாக இருக்கிறோம் என்பது பலருக்கு பயத்தை தருகிறது. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தனிமை என்பது நமக்கான அமைதி. தனிமையை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் சவால். தனிமை நம்மை நாமே உணர்ந்து கொள்வதற்கு பயன்படும். நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள் என்றால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காது கொடுத்து கேட்பது என்பது ஒரு அற்புதமான அனுபவம். நமது உறவுகள் பேசுவதை காது கொடுத்து கேட்டாலே பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆனால் அதுதான் எளிதில் நடப்பதில்லை. மற்றவர் பேசுவதை காது கொடுத்து கேட்பது கூட ஒரு தியானம்தான். வேண்டுமானால் இன்று முதல் அதை செயல்படுத்தி பாருங்கள். நம் வாழ்வில் நடக்கும் எல்லா சம்பவங்களுமே நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுத் தருகின்றன. நாம் தான் சில சம்பவங்களிலிருந்து விலகி நிற்கிறோம். அறிந்தோ அறியாமலோ பல சம்பவங்கள் நமக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அதனால் சிலவற்றில் இருந்து முன்னெச்சரிக்கையோடு விலகி இருக்கிறோம். அதற்காக எல்லாவற்றிலும் விலகியே இருப்பது சரி என்று அர்த்தமில்லை. எதையும் அனுபவித்து பாருங்கள். தவறாக தெரிந்தால் பிறகு விலகிக் கொள்ளுங்கள். நம் கண்களில் தென்பட்ட அனைத்தும் நம் இதயத்தில் இடம் பிடிப்பதில்லை. நம் இதயத்தில் இடம்பெற்ற அனைத்தும் நம் வாழ்க்கையில் நிலைத்திருப்பதும் இல்லை. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். எல்லோருக்கும் வாழ்வில் விரும்பிய அனைத்தும் கிடைத்து விடுவதில்லை. கிடைத்ததை விரும்பி ஏற்றுக்கொண்டு வாழ்வை மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்ந்து கடந்து செல்லுங்கள். யாருடைய நினைவுகள் உங்களின் தூக்கத்தை பாதிக்கிறதோ அவர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களின் உண்மையான அன்பால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. உங்களின் அன்பை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்கள் நிச்சயம் அதை நினைத்து வருந்தும் நாள் விரைவில் வரும்.
இனி காலத்திற்கும் பார்க்கவே விரும்பாத ஒரு முகமும் காலத்திற்கும் மறக்கவே முடியாத ஒரு முகமும் எல்லோருடைய வாழ்விலும் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். இதில் இரண்டுமே ஒரே முகமாய் அமைந்துவிட்டால் அதுதான் கொடுமையிலும் கொடுமை. அழைக்கவும் முடியாமல் அழிக்கவும் முடியாமல் சிலருடைய எண்கள் நம் எல்லோருடைய கைபேசியிலும் இருக்கத்தான் செய்கிறது. அவை அப்படியே இருக்கட்டும். நம்முடைய உண்மையான அன்பை உணர்ந்து அவர்களே ஒரு நாள் அழைப்பார்கள். தனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் என்ற கர்வத்தில் சுற்றி கொண்டிருப்பவர்கள் எதையுமே புதிதாக கற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளவும் விரும்ப மாட்டார்கள். அவர்களை யாரும் திருத்தவும் முடியாது. எந்த சூழலிலும் தலைக்கணம் மட்டும் உங்களை ஆட்கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்தேகமும் அவநம்பிக்கையும் இரட்டை குழந்தைகள். அவை இரண்டும் மனதின் பலவீனத்தில் இருந்துதான் பிறக்கின்றன. மனதை எப்போதும் தெளிவாக வைத்திருங்கள். யார் என்ன செய்தாலும் எப்போதும் உங்கள் வாழ்வு தெளிவாகவே இருக்கும். உண்மை தெரிந்த பிறகு கேட்கப்படும் அனைத்து பொய்களும் சுவாரஸ்யமானதாகவே இருக்கும். அதை கேட்டு சிரித்து ரசித்துவிட்டு கடந்து சென்று விடுங்கள். அதுதான் எல்லோருக்கும் நல்லது. நாம் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் வந்தால் அவர்கள் நம்மை மறைமுகமாக ஒதுக்குகிறார்கள் என்று அர்த்தம். அதை புரிந்து கொண்டு நாகரிகமாக விலகி இருப்பதுதான் நமக்கு நல்லது. உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்களையே வேண்டும் என்று நீ அவர்கள் பின் தொடர்ந்தால் வலிகளும் அவமானங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். உன் மனம் நிறைவான காரியங்களால் நிரப்பப்பட வேண்டும். வேண்டாத சில குப்பைகளை தூக்கி எறிந்துவிடு. புரிந்துகொள், சிலர் உன் வாழ்க்கையை விட்டு எப்போதோ கடந்து போய்விட்டார்கள். அவர்களை பற்றிய கற்பனையிலேயே நீ கரைந்து போகாதே. சில இடத்தில் அமைதியாய் இருக்கிறேன் என்று ஊமையாய் இருந்து விடாதே. உன்னை யாரும் மதிக்கவே மாட்டார்கள். எல்லோரும் உன்னை ஏறி மிதித்துவிட்டு கடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். மிருகத்திடம் அன்பாக பழகினால் அதற்கும் மனித குணம் வந்துவிடுகிறது. ஆனால் சில மனிதர்களுடன் எப்படி பழகினாலும் மிருக குணத்திலிருந்து அவர்கள் மாறுவதே இல்லை. சில மனிதர்களுடன் எப்போதும் எச்சரிக்கையுடன் பழகுங்கள். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாக மாறலாம். மனிதர்கள் உருவில் இருப்பதால் எல்லோரும் மனிதர்கள் என்று ஆகிவிடாது. சிலவற்றை அங்கங்கள் தீர்மானிக்காது. அவர்களின் அகமே தீர்மானிக்கும். பெரும்பாலானோர் உள்ளே ஒன்று வைத்து வெளியில் வேறு ஒன்றாகத்தான் வலம் வருகிறார்கள். எல்லோரையும் அப்படியே நம்பிவிடாதே. பெயரை கேட்டால் கூட நமக்கு ஞாபகம் வந்துவிடக் கூடாது. அந்த அளவிற்கு மறக்க வேண்டும் என்று நினைக்கும் சிலர் எல்லோருடைய வாழ்விலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சண்டையின் போது அமைதியாய் இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் என்று அர்த்தம் அல்ல. வார்த்தையை விட்டால் உறவுகள் பிரிந்துவிடும் என்பதை உணர்ந்தவர்களாக கூட இருக்கலாம். அளவுக்கு அதிகமான பயமும் அளவுக்கு அதிகமான மரியாதையும் போலியான அன்பையே உருவாக்கும். அங்கு உண்மைக்கு கொஞ்சமும் இடம் இருக்காது. நாம் எப்போதும் நாமாக இருப்பதுதான் உண்மையில் பேரழகு. நம்மை கொஞ்சம் மாற்றினாலும் அது நடிப்பாகத்தான் இருக்கும். யாருக்காகவும் நீங்கள் மாற வேண்டாம். உங்களுக்காக யாரையும் நீங்கள் மாற்ற முயற்சிக்கவும் வேண்டாம். ஓர் உறவில் அன்பை விட நம்பிக்கைதான் முக்கியமானது. நம்பிக்கைதான் அன்பை பலப்படுத்துகிறது. நம்பிக்கை இல்லாத அன்பு உண்மையான அன்பு இல்லை என்பதை உணருங்கள். அவர்களின் ஏதோ ஒரு தேவைக்காக உங்களிடம் வேஷம் போடுகிறார்கள் என்பதே உண்மை. நீ உண்மையாய் இருக்கிறாய் என்பதற்காக மற்றவர்களும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். இங்கே எல்லோருக்கும் ஒரு மறைவான முகம் உண்டு. எல்லோரிடமும் தன் முகத்தை மறைத்துக் கொள்ள பல முகமூடிகளும் உண்டு. அதில் தன் தேவைக்கு ஏற்றாற்போல் வாழ்பவர்களே தப்பி பிழைக்கிறார்கள். உன் கண்ணீரை நேசிப்பவர்களுக்கு மத்தியில் உன் புன்னகையை நேசிப்பவர்களை மறந்துவிட்டு நீ சிரிப்பதையே நிறுத்திவிடாதே. என்றும் மகிழ்ச்சியோடு வாழ பழகு. உன் மகிழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படும் நல்ல உள்ளம் படைத்தவர்களும் உன்னை சுற்றி நிறையவே இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே. எல்லோரிடமும் அளவாக பழகு. நீ தேவை என்றால் உன் முகவரியை தேடுவதும், நீ தேவையில்லை என்றால் உன் முகத்தையே மறந்து விடுவதும் தான் இன்றைய மனிதர்களின் இயல்பு. உன்னை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் நீ குப்பை தொட்டிக்கு சமம். உன்னால் எல்லோரும் பயன்பெறுகிறார்கள் என்றால் நீ நல்ல புத்தகத்திற்கு சமம். துரோகத்தால் பலர் வீழ்ந்தார்கள் என்று வரலாறு உண்டு. ஆனால் துரோகம் செய்தவர்களில் ஒருவர் கூட நன்றாக வாழ்ந்தார்கள் என்று எந்த வரலாறும் இல்லை.
உன் எண்ணங்கள் என்ன என்பதை ஒருபோதும் இந்த உலகிற்கு தெரியப்படுத்தாதே. ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட வீழ்த்த நினைப்பவர்களே அதிகம். உங்களை சுற்றி அதிகம் பேர் இருப்பதாக பெருமைப்படாதீர்கள். முக்கியமான நேரங்களில் அவர்களால் எந்த பயனும் கிடைக்காது. பேசுவதற்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். இளமையில் பேச நேரமில்லாமல் வாழ்ந்தவர்களில் பல பேர் இன்று முதுமையில் பேச யாரும் இல்லாமல் வாழ்கிறார்கள், தனிமையில். எப்போதும் ஒரே முகத்துடன் இருங்கள். ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் முகத்தை மாற்றிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் மாற்றி பேசிய முகங்களை சந்திக்க நேர்ந்தால் உங்களுக்கு முகமே இருக்காது, யாரிடமும் முகம் காட்ட. உன்னை எப்போதும் தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமாகத்தான் தெரியும். அமைதியாய் ஒதுங்கிவிடு. நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை. பிறரை மன்னிக்கும் குணம் எல்லோருக்கும் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு மட்டும் மன்னித்துக் கொள்ளும் குணம் எல்லோருக்கும் இருக்கிறது. நல்ல உறவு நீ தவறு செய்தால் தட்டி கேட்குமே தவிர மற்றவர்கள் முன் உன்னை தலைகுனிய வைக்காது. மிகப்பெரிய வலிகள் கூட விரைவில் மறைந்துவிடும் உன்னை சுற்றி நல்ல உறவுகள் இருந்தால். பெருமை என்பது உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை காட்டிக் கொள்வதில் இல்லை. மாறாக உங்களிடம் எவ்வளவு பணமும் செல்வமும் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு எளிமையாக இருக்கிறீர்கள் என்பதில்தான் உள்ளது. எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்த இடத்தில் வாழ பிடிக்காமல் ஒதுங்கிச் செல்லத் தொடங்கினால் இந்த உலகில் வாழ்வதற்கு நமக்கு இடமே இல்லை. எதிரிகளையும் துரோகிகளையும் சகித்துக் கொண்டு வாழ பழகிக் கொண்டால் எந்த இடமும் நமக்கு சொர்க்கம்தான். தனிமை வாட்டுகிறதே என்று வருந்தாதீர்கள். எந்த பறவை தனியாக பறக்கிறதோ அதற்குத்தான் வலிமையும் அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே நீதிமன்றம் உங்கள் மனம்தான். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உன்னால் செய்ய முடியாததையும் உன்னால் கடைபிடிக்க முடியாததையும் ஒருபோதும் மற்றவர்களிடம் எதிர்பார்க்காதே. நீங்கள் கோபமாக பேசும்போது உங்களின் அறிவு உங்கள் முகத்திற்கு திரையிட்டுக் கொள்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உங்களை உயர்வான இடத்தில் வைக்கும். யார் தவறு செய்தார் என்பதை விட யார் தவறுக்கு காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது உண்மை எதுவென்று புரியும். பிரச்சனைகளும் எளிதில் முடியும். வாழ்க்கையில் யாரை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் நம் மீது உரிமை எடுத்துக்கொண்டு உண்மையாகவே கோபப்படுபவர்களை மட்டும் இழந்துவிடக்கூடாது. அது நமக்குதான் பேரிழப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தன் தவறுகளை மூடி மறைத்துக் கொண்டு பிறருடைய தவறுகளை மட்டுமே சுட்டிக் காட்டுபவர்கள் மனித போர்வையில் வாழும் மிருகங்கள் என்பதே உண்மை. நம்மால் எந்த பயனும் இல்லை என்று தெரிந்த பிறகுதான் நம்மோடு இருக்கும் சிலரின் உண்மையான முகங்கள் வெளிப்படுகிறது. போகிற போக்கில் சிலவற்றை கடந்து போக வேண்டும், பலவற்றை மறந்தும் போக வேண்டும். அப்போதுதான் மிச்சம் இருக்கும் வாழ்க்கையை கொஞ்சமாவது நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு போக முடியும். நீங்கள் அமைதியாக இருக்கும் போதுதான் மற்றவர்கள் எவ்வளவு அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை கவனித்து பார்க்க முடியும். நீ விட்டு கொடுக்காமல் உன் உரிமைகளை யாரும் பறிக்க முடியாது. நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. யாரிடமாவது உன் உரிமைகளை இழந்து அடிமையாய் இருக்கிறாய் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் நீதான் என்பதே மறுக்க முடியாத உண்மை. தேவைக்கு மட்டும் தேடும் உறவாக இருந்தாலும் சரி, ஆளுக்கு தகுந்தாற்போல் மாற்றி பேசும் உறவாக இருந்தாலும் சரி, அவர்களை விட்டு வெகு தூரம் விலகிச் சென்று விடு. அவர்களோடு இருப்பதை விட யாருமே இல்லாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது. தந்திரமாக உங்கள் முதுகில் குத்தும் உறவுகளை விட நேருக்கு நேர் உங்கள் முகத்தில் அறையும் எதிரிகள் எவ்வளவோ மேலானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் உங்களை அவரின் தேவைக்காக மட்டும் பயன்படுத்துகிறார் என்றால் அதற்கு பெயர் பாசம் அல்ல, சுயநலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் விரும்பியதை நாம் செய்ய முடியாத போதுதான் அவர்கள் நம்மை சுயநலவாதிகள் என்று பட்டம் சூட்டுகிறார்கள். தனிமை எவ்வளவு கொடுமையானது என்பதை தெரிந்து கொள்ள யாருடைய பிரிவும் தேவையில்லை. உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத சில உறவுகள் உங்களோடு இருந்தாலே போதும். உண்மையான ஓர் உறவை முன்னிலைப்படுத்த தேவையானது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல, அன்பும் நேர்மையும் மட்டும்தான். அதிகமாக முறுக்கினால் கயிறாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அருந்தே போய்விடும். எதுவும் அளவோடு இருப்பதே நல்லது.
நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் உண்மையாக பழகுங்கள். வேலைகளை ஒதுக்கி பேசுபவர்களை உண்மையாக நேசியுங்கள். உங்களை நேசிப்பவர்களுக்காக இப்போதே கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். ஏனென்றால் ஒரு நாள் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அவர்கள் உங்கள் அருகில் இல்லாமல் கூட போகலாம். ஒரு சிலரின் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நமக்கு மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு சில வாய்ப்பினை தந்து விடுகிறது வாழ்க்கை. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு புதிய புத்தகம். பழகும் போதுதான் அவர்களை முழுவதுமாக படிக்கவே முடியும். யாரோ ஒருவரின் மகிழ்ச்சியை பார்த்து உன் உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது என்றால் தெரிந்து கொள், உனக்கு கிடைத்திருக்கும் இதயம் உன்னதமானது என்று. மனநிலை சரியில்லை என்றாலும் புலம்புகிறோம், உடல்நிலை சரியில்லை என்றாலும் புலம்புகிறோம். ஆனால் இரண்டும் சரியாக இருக்கும்போது நம் பேச்சை நாமே கேட்பதில்லை. நாம் தொலைந்து விட்டால் நமக்கு பிடித்தவர்கள் நம்மை தேடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களோ தொலைந்தது என்று நிம்மதியாக இருப்பார்கள் என்பதே உண்மை. பாசமான உறவுகள் எப்போதும் நம்மை வெறுத்து ஒதுக்காது. வேசமான உறவுகள் எப்போதும் நம்மை விரும்பி ஏற்காது. அவர்களின் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொண்டு விலகிச் சென்று விடும். பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசுங்கள். வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் அதுவே முற்றுப்புள்ளியாய் அமையும். கசக்கி எரியும் போது குப்பையாய் பார்க்கப்படும் காகிதத்தை காசாக இருக்கும் போது கடவுளாய் பார்க்கிறோம். நாமும் காகிதம்தான். குப்பையாக இருப்பதும் கடவுளாக இருப்பதும் நம் தரத்தை பொறுத்தது. கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்கும். உண்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று. நமக்காக பொய் சொல்பவர்கள் மற்றொரு சூழலில் நமக்கு எதிராக பொய் சொல்லவும் தயங்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன்னிடம் அடிபட்டவன் உன்னை திருப்பி அடிக்காவிட்டால் அவனிடம் எப்போதும் எச்சரிக்கையாயிரு. ஏனெனில் அவன் மன்னிப்பதும் இல்லை, எதையும் மறப்பதும் இல்லை. அடுத்தவர்களை குறை சொல்லி நாம் நல்லவர்கள் ஆகிவிட முடியாது. நாம் நல்ல மனதோடு இருந்துவிட்டால் அடுத்தவர்களின் குறையே நம் கண்களுக்கு தெரியாது. நாம் எந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அந்த உறவுகள்தான் நம்மை முக்கியமற்றவர்களாக மாற்றி விடுகிறது. நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷத்தை மாற்றவும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்களே எல்லோராலும் அதிகம் மதிக்கப்படுகிறார்கள். நீ மட்டும்தான் அறிவாளி என்று நினைத்துக் கொள்ளாதே. மற்றவர்கள் கருத்துக்கும் மதிப்பளிக்க பழகிக்கொள். எவன் ஒருவன் மற்றவர்களின் செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் நல்ல செயல்கள் எதையும் செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தன்னை விட அடுத்தவன் சுகமாக வாழ்கிறானே என்கிற கீழ்த்தரமான எண்ணம்தான் நமக்கு வருகின்ற எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக அமைகிறது. அடுத்தவருக்கு கொடுத்து நீ ஏழையே ஆனாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து நீ பணக்காரனாக மாற நினைக்காதே. நீ கொடுத்தது தர்மம், அது ஒருபோதும் உன்னை கைவிடாது. நீ எடுத்தது பாவம், அது என்றும் உனக்கு கை கொடுக்காது. வாழ்க்கையில் ஒருபோதும் கவலைகளுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். அது உங்களை கவலைக்கிடமாக்கிவிடும்.